ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம். மேம், இப்போ பிஜேபி தலைமையிலேருந்து அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதாவது பிஜேபி தமிழ்நாடு மாநில தலைவராக போட்டியிடணும் அப்படின்னா 10 ஆண்டுகள் கண்டிப்பாக அடிப்படை உறுப்பினராக இருந்திருக்க வேண்டும். 3 பருவம் தீவிர அரசியலில், அதாவது உறுப்பினராக இருக்கணும்னு சொல்லிட்டு சில விதிமுறைகள்லாம் வந்திருக்கு. இந்த விதிமுறைகள்னால அண்ணாமலை மீண்டும் தலைவராக முடியாது, அதே போல தலைவர் பதவிக்கு போட்டியில் இருந்த நயினார் நாகேந்திரனும் போட்டியிட முடியாதுன்னு பேச்சுக்கெல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. உண்மை நிலவரம் என்ன மேம்? அது மாதிரி எப்படி நாம சொல்ல முடியும்? கண் கூட வந்து தெரியறது என்னன்னா, ஆல்ரெடி அண்ணாமலைஜி வந்து பிரசிடென்ட் ஆகும்போது அவருக்கு வந்து தீவிர உறுப்பினராவோ அவர் இருந்ததா எனக்கு தெரியல. தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க. ஏன்னா அண்ணாமலைஜி வந்து நேரா வந்து ஐபிஎஸ் இது பண்ணிட்டு அப்படி வந்ததை தான் நான் கேள்விப்பட்டு எனக்கு தெரியும். அப்படி இருந்தாலும் கொஞ்ச நாட்கள் இருந்திருக்கலாம் இல்லையா அவர் அண்ணாமலை. அதனால அவர் வந்து சரி ஒரு தலைவராகும் போது அப்புறம் இந்த கிரைட்டீரியா எல்லாம் எப்படி அதுல வந்து ஃபிக்ஸ் ஆகும்னு எனக்கு புரியல. அண்ணாமலை ஆகட்டும், நயினார் நாகேந்திரன் ஆகட்டும், ஹூவர் இட் இஸ், பிஜேபியில யாரா இருந்தாலும் யார் போட்டிடுறாங்களோ நமக்கு தெரியாது, யார் வந்து அதுக்கு நிப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. பட் இது கிரைட்டீரியா இருக்கும்போது, ரூல்ஸ் எல்லாம் இருக்கும்போது, அப்ப எப்படி அவங்க அப்ப வந்து பிரசிடென்ட் ஆனாங்க, தலைவர் ஆனாங்க இல்லைங்களா? அண்ணாமலை வந்து ஏற்கனவே தலைவர் ஆயிருக்காரு. ஸோ தட் ஷோஸ் அவர் வந்து ஒரு பிஜேபியில இருந்தாருங்களா அப்போ? இல்ல, அவர் நேரடியா தான், அதாவது அதுதான் சொல்றேன். he came directly, நேரா வந்துட்டாரு அவரு இல்லையா தலைவரா. அப்படி இருக்கும்போது அது ஆல்ரெடி ப்ரூவ்டு. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த கேள்வி வந்து எனக்கு வந்து சரியா படல, அவ்வளவுதான். விதிமுறைகள் எழுத்தளவுல தான் இருக்குதா? இது வந்து அந்த இதுக்கு ஒத்து வராதுன்னு நினைக்கிறீங்களா இந்த மாதிரி தலைவர் பதவிக்கு? ஒத்து வராதுன்னு சொல்றதை விட ஆல்ரெடி ப்ரூவ்டு. இந்த மாதிரி அண்ணாமலை வந்து டக்குன்னு வந்து ஒரு தலைவராகி உட்கார்றாருன்னா அப்ப வந்து எந்த ஒரு நார்ம்ஸோ ரூல்ஸோ அவங்க ஃபாலோ பண்ணாம தானே இவர் இத்தனை நாள் தலைவராகவும் இருந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது இது வந்து இந்த ரூல்ஸ் நார்ம்ஸ் எல்லாம் வந்து நிஜமாவே ஃபாலோ பண்ணி அவங்க வந்து வந்திருந்தா அப்ப நம்ம இந்த கேள்வி வந்து சரியா இருக்கும். இந்த கேள்வியே வந்து சரியில்லைன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா இந்த ரூல்ஸ்ன்னு வந்து நம்ம வந்து பேசும்போது ஆல்ரெடி அந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணாம தானே அவர் வந்து தலைவரா இருக்காரு. அப்படி இருக்கும்போது மறுபடியும் ரூல்ஸ் எனக்கு வந்து புரியல. இப்ப வந்து புதுசா ரூல்ஸ் வந்து கொண்டிருக்காங்களா இல்ல ஆல்ரெடி இருக்கா, அதெல்லாம் கேள்வி இல்லையா? அப்படிதானேங்க? ஆமா. அன்றைக்கு அண்ணாமலை அவர்கள் வரும்போது இந்த மாதிரி எதுவும் விதிமுறைகள் இல்ல, அவர் டக்குன்னு வந்துட்டாரு, வந்த உடனே கட்சிக்குள்ள வந்த உடனே தலைவரா வந்துட்டாரு. சோ அது மாதிரி இந்த தடவை நடந்துடக்கூடாது, இவனால் கட்சிக்கு பாடுபட்டவங்க சீனியாரிட்டியில இருக்கவங்களுக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்கணுன்ற ஒரு அடிப்படையில் இந்த விதிமுறை ரொம்ப மென்ஷன் பண்ணி காட்டுறாங்க அப்படின்னு பேசப்படுது. அதுவும் இருக்கலாம். ஏன்னா நீங்க சொல்றது ஒரு பாயிண்ட் இருக்கு. என்னன்னா மறுபடியும் வந்து அந்த மாதிரி வராம ஜஸ்ட் பிஜேபியில இல்லாம அப்படியே வர்றதை விட அல்ல இங்கே வந்து உழைச்சவங்க நீண்ட நாட்கள் வந்து உறுப்பினரா தீவிர உறுப்பினரா இருக்கிறவங்கள வந்து எடுக்கணுங்கிற ஒரு இப்போ வந்து அவங்க வந்து அதை சொல்லி இருக்கிறது வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு இதுன்னு தான் நான் பார்க்கிறேன் அரசியல் கட்சிக்கு. ஓகே மேம், இன்னொரு கருத்துமே அது வந்து எந்த ஒரு எதுவும் எழுத்துப்பூர்வமா வரல, ஆனா அதிகமா பேசக்கூடிய ஒரு கருத்தா இருக்குது. ஆர்எஸ்எஸ் பின்புலத்துல இருக்கவங்க கண்டிப்பா தலைவராக வரணும் இந்த முறை அப்படின்னு சொல்லி பேச்சுக்கள் போவதா அங்க தலைமையகத்துல இருந்து சில கருத்துக்கள் எல்லாம் வருது மேம். எந்த அளவுக்கு மேம் அது உண்மை? அது உண்மையா இருக்கலாம். ஏன்னா ஆர்எஸ்எஸ் வந்து இட்ஸ் ஆல்வேஸ் பேக்கிங் பிஜேபி இல்லைங்களா? அதனால அவங்க வந்து ஒரு என்ன சொல்றது, பிஜேபிக்கு வந்து ஒரு மேலதிகாரி மாதிரியோ whatever it is, அவங்க வந்து அவங்க சம்மதம் இருந்தா தான் வந்து வரணும்ன்றதும் கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம வந்து போய் அதை பார்க்கல, எனக்கு அதை பத்தி தெரியாது. பட் ஆர்எஸ்எஸ்னா என்ன சொல்றேன், பிஜேபின்னும் போது அது வந்து ஒரு ஸ்ட்ராங் ஹோல்ட் ஆஃப் நிறைய ஒரு இந்து ஐடியல்ஸ் அதெல்லாம் அந்த மாதிரி தான் இருக்கு பிஜேபின்றது. அப்போ ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு டிசிப்ளின் பாடி வேணா எடுத்துக்கலாம். லைக் அவங்க வந்து ஒரு கேடர்ஸ் ஆகட்டும் இதுவாகட்டும் எல்லாமே ஒரு ஹைலி டிசிப்ளின்டு பாடியா தான் நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் ஆர்எஸ்எஸ் போது.
ஓகே மேம். அதுல இருந்து அது அவங்க சம்மதத்தோட வருதா வரலையான்றது எனக்கு தெரியாது. ம். பட் அதுல ஒன்றும் தவறு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். மேம் நீங்க சொல்லுங்க உங்களுடைய கருத்து. இத்தனை நாள் அண்ணாமலை அவர்கள் வழிநடத்தி சென்ற இதே ஃபார்முலால அண்ணாமலை மீண்டும் வந்தா பிஜேபிக்கு ஒரு ஏறுமுகமாக இருக்குமா, இல்ல புதிய தலைவர் வந்தா அது வந்து இதே ஒரு ஏறுமுகம் தொடரும் இல்ல இறங்கும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா? உங்களுடைய கருத்து என்ன? என்னுடைய கருத்து வந்து எந்த கட்சியிலுமே வந்து தொடர்ந்து வந்து ஒருத்தர் வந்து பதவி ஏற்று அதை வந்து தொடர்ந்து பண்றதா இருந்தா அது வந்து ஒரு என்ன ஒரு அதிகார மையமா போயிடும் இல்லையா? ஆல்வேஸ் ஒரு தலைமை கிட்டேயே வந்து எல்லாமே அதிகாரம் இருக்குன்னா அது வந்து ஹெல்த்தி கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். புதிய முகங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாதான் அந்த கட்சி எந்த கட்சியா இருந்தாலும் அந்த கட்சி வளரும். அந்த கட்சிக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு நல்ல ஒரு இது எதிர்காலம் இருக்கும்ன்ற மாதிரி ஐ ஃபீல். ஏன்னா ஜனநாயகமும் அதுல பின்பற்றப்படும் இல்லையா? டெமோக்ராட்டிக்கல் ஐடியல்ஸ் வில் பி ஃபாலோட். அப்படி வந்தா இல்ல அண்ணாமலை இருந்தாலும் உடனே தப்பு இல்ல. அவர் ரொம்ப நல்லா கொண்டு போயிருக்காரு இது வரைக்கும் கட்சிய. அதுல ஒன்னும் மாற்று கருத்து இல்ல. இல்ல மேம், நாளைக்கு மதியம் கூட டைம் சொல்லியிருக்காங்க. அதாவது தலைவர் பதவிக்கு விருப்பப்படுறவர்கள் வந்து தங்களுடைய அந்த மனுவை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி. நாளைக்கு அண்ணாமலை வருவார்னு எதிர்பார்க்கலாமா? அது அவரு தானே சார் கேட்கணும். எனக்கு வந்து அது எந்த ஐடியாவும் இல்ல அதுல. ஓகே, எனக்கு தெரியல. அவர் மைண்டா நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அவர் தான் சொல்லணும். அதான் சரியா வரும். ஓகே மேம், ஓகே மேம். ரொம்ப நன்றி மேம் தகவல் பகிர்ந்தமைக்கு. ஓகே ஓகே, நன்றி, வணக்கம். ஓகே மேம், தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச்.